வரப்போற ஐபிஎல் 2025 வந்து கிட்டத்தட்ட வந்து 1077 பேர் வந்து எடுத்துக்கிட்டு விட்டுருக்காங்க. அதுல வந்து 182 பேர் வந்து சோல்ட் அவுட் ஆயிருக்காங்க. அதுல வந்து ஓவர்சீஸ் பிளேயர்ஸ், அதாவது ஃபாரின் பிளேயர்ஸ் யாரெல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 62 பேர் வந்து ஃபாரின் பிளேயர்ஸ். இதுல வந்து ஆர்டிஎம் சொல்லிட்டு அந்த ஒரு இதுல வந்து பாத்தீங்கன்னா 8 பேர் வந்து எடுத்துக்கிறாங்க. கிட்டத்தட்ட இந்த ஐபிஎல்ல வந்து 182 பிளேயர்ஸை வந்து கிட்டத்தட்ட 639 கோடியே 15 லட்சம் ரூபாய்க்கு வந்து செலவு பண்ணி ஒவ்வொரு டீமும் எடுத்துக்கிறாங்க. இதுல சேலான பிளேயர்ஸ் யார் அதிகமா காசு கொடுத்து வாங்கினாங்க அப்படின்னு சொல்லி ஒரு 10 பேர் பாத்தீங்கன்னா வந்து அதை ரிஷப் பண்ணிட்டு வந்து முதல்ல வராரு. அவரு வந்து லக்னோ சூப்பர் ஜெயிண்ட் கிட்டத்தட்ட 27 கோடி ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா பஞ்சாப் சூப்பர் கிங்ஸ் வந்து ஷேயாஸ் ஐயரை கிட்டத்தட்ட 26 கோடி 75 லட்சம் ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. இந்த முதலிடம் 2வது இடத்துக்கு தாண்டி 3வது யார் இருக்காங்க பாத்தீங்கன்னா வெங்கடேஷ் ஐயர் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட 23 கோடி 75 லட்சம் ரூபாய்க்கு கேகேஆர் டீம் வாங்கியிருக்காங்க. 4வது 5வது யாருன்னு பாத்தீங்கன்னா ஹர்ஷ்தீப் சிங்கும் யுவேந்திர சஹாலியும் வந்து பஞ்சாப் சூப்பர் கிங்ஸ் வந்து கிட்டத்தட்ட 18 கோடி ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்காங்க. இவங்களோட பேஸ் பிரைஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய். 6வது இடத்தை பிடிச்சது யார் பாத்தீங்கன்னா இங்கிலாந்து பிளேயர் ஜாஸ் பட்லர். குஜராத் டைட்டன்ஸ் கிட்டத்தட்ட வந்து 15 கோடியே 75 லட்சம் ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா கேஎல் ராகுல டெல்லி கேபிட்டல்ஸ் கிட்டத்தட்ட 14 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. 8, 9, 10 சொல்லிட்டு இந்த இடத்த வந்து ட்ரெண்ட் போல்ட் அவர்களை வந்து மும்பை இந்தியன்ஸும், ஜோஃப்ரா ஆர்ச்சர் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸும், ஜோஸ் ஆசல்வுட் வந்து ஆர்சிபியும் வந்து 12 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. இந்த 10 பேர் தான் இந்த வருஷம் ஐபிஎல் அதிகபட்சமா காசு குத்துவாங்கன்னு பிளேயர்ஸ். இதுல வந்து அன்சோல்டு பிளேயர்ஸ் ஒரு தனி லிஸ்ட் இருக்குது. அதுல வந்து பெரிய லெஜெண்டான டேவிட் வார்னர், ஜானி பாஸ்டோ, கேன் வில்லியம்ஸ், டாரல் மிச்சல், ஷர்துல் தக்கூர், முஜிபுர் ரஹ்மான், ஆதில் ரஷீத், இந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ் வந்து அன்சோல்டு லிஸ்ட் இருக்கிறாங்க. இந்த ஐபிஎல் இடத்துல வந்து 20 பேர் மட்டுமே வாங்கின டீம் பாத்தீங்கன்னா வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தோ ராஜஸ்தான் ராயல்ஸும். இந்த இடத்துல வந்து கிட்டத்தட்ட 25 பேரையும் வாங்கின டீம் பாத்தீங்கன்னா வந்து முதல்ல சென்னை சூப்பர் கிங்ஸ், அதுக்கப்புறம் குஜராத் டைட்டன்ஸ், அதுக்கப்புறம் பஞ்சாப் கிங்ஸ். நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் சில பேர் ரிட்டைன் பண்ணிட்டாங்க. மீதி பேரும் இடத்துல எடுப்பாங்க சொல்லி எதிர்பார்த்த வேலையில வந்து நிறைய பேர் வந்து இடத்துல எடுக்காம அப்படியே கழட்டி விட்டாங்க. போனா போதுன்னு சொல்லிட்டு அதுல வந்து முக்கியமான பிளேயர்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா இக்ஷனா, மோயின் அலி, சம்ரஜித் சிங், துஷார் தேஷ்பாண்டே, தீபக் சாஹர், மிச்சல் சாட்னர், இந்த மாதிரி பல பேரை வந்து நம்ம சிஎஸ்கே டீம் கழட்டி விட்டுருக்காங்க. சிஎஸ்கே டீமுக்கு அதை ரீட்டைன் பண்ண பிளேயர்ஸ் இல்லாம மீதி பிளேயர்ஸ்ல அதிகமா யாரை காசு கொடுத்து வாங்கியிருக்காங்கன்னா நூர் அகமது கிட்டத்தட்ட 10 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ரவிச்சந்திரன் அஸ்வினை 9 கோடி 75 லட்சம் ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. நூறுக்கு அடுத்தது டெவன் கான்வே கிட்டத்தட்ட 6 கோடி 25 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கி முடிச்சிருக்காங்க. கலீல் அகமது வந்து 4 கோடி 80 லட்சம் ரூபாய்க்கும், ரச்சின் ரவீந்திராவை 4 கோடி ரூபாய்க்கும் வாங்கி டீமை ஸ்ட்ரென்தன் பண்ணிருக்காங்க. இது இல்லாம வந்து ஆல்ரவுண்டரான விஜய் சங்கரை வெறும் 1 கோடி 20 லட்சம் ரூபாய்க்கு வாங்கி கொடுத்து வச்சிருக்காங்க. இந்த ரச்சின் ரவீந்திராவை மட்டும் ஆர்டிஎம் மெத்தட பேஸ் பண்ணி வாங்கி வச்சிருக்காங்க. இது இல்லாம நம்ம டீம் புது ஓடுவா வந்து தேவகூடா, சாம் கரன், ராகுல் திரிபாதி, இன்னும் பல பேர் இருக்காங்க. இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமான இன்ஃபர்மேஷன் பிடிச்சது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய்.